சிஏஏ வேண்டாம், நம்மளுக்கு வேண்டாம். கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லைனா எல்லாருக்கும் வேண்டாம், அவ்வளோதான். நான் எல்லாருமே காமனாக ஹியூமன் பீயிங்கை தான் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். குடியுரிமை யாருக்கு கொடுத்தாலும் எல்லாருமே காமனாக இப்போ இவங்க தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க இதுவானவங்க அப்படின்லாம் பார்க்காம எல்லாமே காமனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். வேறு எதுவும் இல்லை. கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்கணுமா, இல்லைன்னா யாருக்குமே கொடுக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே இனம், ஒரே மக்கள். அந்த ஜாதி கலவரம் வரும், மத கலவரம் வரும், இந்த மதம் அந்த மதம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அது தேவையில்லாது. ஏன்னா எலெக்ஷன் வருகிறதுனால அது செய்கிறாரு. இல்லைன்னா மோடி அரசாங்கம் சுத்தமாக இதை கொண்டு வராது. இலங்கை தமிழுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க தான் வேணும். ஏன்னா அவங்க நம்ம இனம், நம்ம ரத்தம், கொடுக்க தான் வேணும். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயம்தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு வந்து பிரச்சனை தான், அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் எந்த கருத்து சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் இது. எப்படி இருந்தாலும் யாருக்காவது ஒரு துன்பம், ஒரு மனசளவு ஒரு பாதிப்பு வரதான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. குடியுரிமை சட்டம் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. எல்லா இலங்கையில் இருக்கவங்க யாருக்கு, பங்களாதேஷ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்துக்கள் யாருனாலும் நம்ம இந்தியா வர்றாங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம். அது ஒரு கண்ட்ரியை பிரிக்க வேண்டாம். எல்லா கண்ட்ரியும் இந்துக்கள் நம்ம இந்தியாவுக்கு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. வேணுமா வேணாலும் இந்துக்கள் வந்து இந்தியாவில் வந்து வர்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை தான். இருந்தாலும் இங்கே வந்தாலும் யாரும் அதை அவ்வளோவா மதிக்க போகிறதில்ல, ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. நம்ம எப்போயுமே போயிட்டு ஜாலியாக சுற்றுறது தான். ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்மளாம் சுற்றிட்டு இருக்கிறது தானே. இங்கே வந்தாலும் யாரும் அது பெருசாக மதிக்கிறதும் இல்லை, பெரிய இதுவும் அவ்வளோ பெரிய போராட்டமும் ஆக்க போகிறது இல்லை. எப்படியோ நாளைக்கு வேறு ஏதாச்சும் இது வந்துச்சுன்னா அதுதானே பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் இப்போ இது தானே அதெல்லாம் இல்லைங்க. இப்போ கூட தான் என் கேபில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்களோட சுத்தாமையாக இருக்கிறேன், அப்படி சுற்றிட்டு தானே இருக்கிறது. ஆனால் இவங்க போட்டு அவ்வளோ பெருசாலாம் ஆக்குறது இல்லை. எப்படியோ நான் என்னோட இது தானே, என்னோட ரைட்டு தானே இந்த ஊரில் இருக்கிறது. அதான் என்னோடய ரைட்ஸ் தானே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் அவ்வளோவா இது பண்ணுறது எடுத்துக்கிறது இதெல்லாம் வேணான்னு தான் நினைக்கிறேன். தேவையில்லாதது. உள்ளுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, வேறு ஏதாச்சும் கூட இங்கே போட்டு சட்டம் வைக்கலாம். இது தேவையில்லாத பிரச்சனைக்கு எதுக்கு சட்டம் இதெல்லாம்? அதனால் இந்த சட்டத்தை வந்து மதிக்கிறதும் ஒன்று தான், மதிக்காததும் ஒன்று தான். நம்ம இஷ்டம் தான், அது நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அது சரியில்லைன்னு சொல்லி தடை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏற்கனவே நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. அது தடை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் மக்கள் வந்து ஏழ்மையான மக்கள் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து தேவையில்லை. அதனால் வந்து தடை பண்ணால் நல்லா இருக்குது. அது முற்றிலும் தவறு. அது மாதிரி சட்டங்கள் இயற்றுறது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் என்ற பிரிவினைவாதத்தை தமிழ்நாடோ இந்தியாவோ அமல்படுத்தக்கூடாது. எந்த விதமான பிரிவினையும். நான் வந்து யுஎஸ்ஏ போயிட்டு வந்திருக்கேன். இதோட 4 முறை போயிருந்தேன். அந்த வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாத சட்டமோ எதுவுமே இல்லை. சமீபத்தில் கூட ஏப்ரல்லேருந்து மே வரலாம் அங்கே இருந்துட்டு தான் வந்தேன். யுஎஸ்ஏ சியாட்டல்ன்ற ஒரு நகரத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து திருந்தணும், அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தக்கூடாது. இந்தியாவில் உள்ள அனைத்து சீனியர் சிட்டிசன்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இந்த அரசோ எந்த அரசும் செய்ய வேண்டுமே தவிர, அங்கே வந்து பிரிவினைவாதம், இந்த முஸ்லீம் வந்து கிறிஸ்டின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ சிஏ பற்றி எனக்கு தெரிஞ்ச ஐடியா படி பார்த்தோம்னா கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான் ஏன் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்ம வந்து சாதாரண மக்களை விட அவங்க ஒரு குரூப் ஆஃப் அட்வைசர்ஸ் வச்சு நம்ம பேசுவாங்க. ஸோ இந்த டைமில் ஏன் எலெக்ஷன் டைமில் இது பண்ணணும், அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக தேவை. ஸோ இதை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ பொலிட்டிக்கல் அஜெண்டா இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவங்க கொண்டு வந்ததில்லை. ஏன் பிஃபோர் எலெக்ஷன் ஏன் சிஏ கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நிறைய கிரைம்ஸ் இருக்கும், அதனால் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ஸ் இது ஏன் வந்து கொண்டு வராமல் இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லாமல் போயிடும்னு. இதை டேரிங்காக கொண்டு வரது வந்து ஓகே, டேரிங்காக கொண்டு வரேன். டிமான்ஸ்ட்ரேஷன் முன்னாடி இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது. இது வந்து ரீசெண்ட்லியே அவங்க சொன்னது தான். ஸோ அவங்க டேரிங்காக கொண்டு வரல. ஸோ தட் இந்த மேக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது.